சூர்யாவுடைய 45வது மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆகியிருக்க ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் ரஹ்மானுடைய மியூசிக்கில் நவம்பருக்கு மேலே இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நவம்பருடைய 28 இந்த மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆகியிருக்க இது கூடவே மூவியோடைய ஷூட்டிங்கும் சேர்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டாக சூர்யாவுடைய ஆக்டிங்கில் வந்த கங்குவா மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை. பட் ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு ட்ரிக்கான விஷயம் மூவியில் இருக்கும். இது வரைக்கும் அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன எல்லா மூவியுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. கங்குவா மூவிக்கு ஒரு மிக்சடான ரிவ்யூ போய்கிட்டு இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு இப்போ 200 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்கா. சூர்யாவுடைய கரியரில் இப்போ ஹை பாக்ஸ் ஆஃபீஸை நோக்கி இந்த மூவி தான் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவிக்கு ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸும் ஏற்பட்டிருக்கா. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிறா புஷ்பாவுடைய 2வது பாகம் 3.5 மணி நேரம் தேட்டரில் ஓட போகிறதா சொல்கிறாங்க. அனிமல் மூவி தான் இதுக்கு முன்னாடி 3.5 மணி நேரம் தேட்டரில் ஓடி இருந்தது. ஆனால் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. பட் மூவி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் டியூரேஷன் பாசிட்டிவ் அமையும். இந்த மூவிக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் க்ளூ போட்டு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour 40 நிமிஷமும் செகண்ட் ஆஃப் 1 hour 41 நிமிஷம்ன்ற போல க்ளூ பண்ணி வச்சுருக்காங்களே. மூவியில் கிட்டத்தட்ட 4-5 சாங்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பயங்கரமான ஃபைட் சீன்ஸும் செம்மையான கேங் வாரும் இந்த மூவியில் இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 மணி நேரம்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. லைட்டாக லேக் அடித்தாலும் கிட்டத்தட்ட பாதி மூவி வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லலாம். மூவியில் லேக் இல்லாமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட இந்த மூவி எடுத்திருக்காங்களான்னு தெரியல. புஷ்பாவுடைய முதல் பக்கத்தில் ஏற்படுத்தின அந்த ரெஸ்பான்ஸை வச்சு தான் இப்போ 2வது பக்கத்தையும் தேட்டரில் பார்க்க போகிறோம். கௌதம் வாசுமனோடைய டைரக்ஷனில் விக்ரமுடைய ஆக்டிங்கில் துருவ நட்சத்திரம்னு ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த மூவி நவம்பருடைய 24 ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. பட் நவம்பருடைய 24 கிராஸ் ஆகிடுச்சு. இந்த மூவிலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இந்த மூவி தேட்டருக்கு வருமா வராதான்ற ஒரு கன்ஃபார்ம் அப்டேட்டும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கா. ரொம்ப வருஷமாகவே இந்த மூவி வெயிட்டிங்கில் தான் இருக்கா. இந்த இயராவது ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த இயர் மிஸ் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இயர் சம்மருக்குள்ளேயாவது இந்த துருவ நட்சத்திரம் மூவி தேட்டருக்கு வருதான்னு பார்க்கலாம். தலையோடைய ஆக்டிங்கில் குட் பேட் அக்லி மூவியை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபார்ம் பிளானோட இருக்காங்க போல். ஆனால் விடாமுயற்சி மூவி இன்னும் தேட்டருக்கே வரல. விடாமுயற்சிக்கு அப்புறம் தான் இந்த மூவி தேட்டருக்கு வருமே. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமான ஒரு கன்ஃபார்ம் அப்டேட்டே தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மூவிக்கு டிஎஸ்பியோடைய மியூசிக் போடுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் மாறி இருக்கிறதா கன்ஃபார்ம் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்களே. விடாமுயற்சி மூவி எப்போ தேட்டருக்கு வரும்னு ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் இல்லை. ஆனால் குட் பேட் அக்லியா பொங்கலுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற குழப்பம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இந்த மூவியோட ரிலீஸ் டேட் எல்லாமே அப்டேட் கொடுத்தா தான் தெரியும். சிவகார்த்திகனும் சுதா கங்காராவும் இணைய போகிற மூவியில் ஜெயம் ரவி தான் வில்லன் ரோல் அப்ளை பண்ணுறதா சொல்லியிருந்தான். இந்த மூவிக்கு வில்லன் ரோல் இவர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சில காரணங்களை முன் வச்சுருக்காங்க. மூவியில் கம்மியான டியூரேஷனில் தான் ஜெயம் ரவி வந்து போவார்னு சொல்லியிருக்காங்களே. அதுவும் 16 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான வில்லனாக இந்த மூவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இந்த மூவியில் ஜெயம் ரவி ஓகே சொன்னதாகவும் இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் வில்லன் கேரக்டர் அப்படின்றது வில்லன் கேரக்டர் தான். அது என்ன டீசெண்டான வில்லன். இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவிக்கு அந்த அளவுக்கு மூவிஸ்லாம் பெருசாக ஓடுறதில்ல. ஒரு வேளை சிவகார்த்திகன் கூட ஒரு காம்போ ஏற்படுத்தும் போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வனவான் மூவியை 2024 சம்மர் கிட்ட பிளான் போட்டிருந்தாங்க. ஜூன் ஜூலையில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்த மூவி இப்போ 2025 போயிடுச்சு. அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் பாலாவுடைய டைரக்ஷனில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொங்கலுக்கு இந்த மூவி கன்ஃபார்ம் தேட்டருக்கு வரும் அப்படின்னு க்ளூ பண்ணிட்டாங்க. கண்ணப்பருடைய ஹிஸ்டரியை பேஸ் பண்ண ஒரு மூவி பேன் இண்டியா வைஸில் ஒரு பிக் பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கா. இந்த மூவியோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. 2025 ஏப்ரல் 25ன்னு 2025 சம்மருக்கு கொண்டு போயிட்டாங்க. பேன் இண்டியா வைஸ் ஆக்டர் மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு ஒரு பிக் பட்ஜெட்னு சொல்லணும். கிட்டத்தட்ட KGF பாகுபலி லெவலுக்கு இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு வரதான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரபாஸோடைய ஆக்டிங்கில் கல்கி மூவி கூட ஒரு இதிகாசத்தை பேஸ் பண்ண ஒரு பிக் பட்ஜெட் ப்ராஜெக்ட். அதே போல் தான் இந்த கண்ணப்பர் மூவியும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது போல் இருக்க போதுன்னு 2025 சம்மருக்கு பார்க்கலாம். தனுஷோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிலவுக்கு இன்மேல் கோபம் அப்படின்னு டைட்டில் வச்ச ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி மூவி தான். இது மூவியோடைய ரிலீஸ் டேட்டை 2025 கொண்டு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த மூவியோட ஷூட்டிங் டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகியிருக்கு. மேக்ஸிமம் இந்த மூவி 2025 பிப்ரவரிக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கார்த்தீஸ்வரனுடைய டைரக்ஷனில் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு டைட்டில் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீகாந்த் தேவாவுடைய மியூசிக்கில் இந்த மூவியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலை ரிலீஸ் பண்ணி அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் ப்ரொடக்ஷனில் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு டைட்டில் வச்சு ரியோ ராஜாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவியும் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ரொமான்ஸ் மூவி தான். நவம்பர் 29க்கு நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கு. அதர்வாவுடைய ஆக்டிங்கில் மிஸ் யூ மூவி நவம்பர் 29,
ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்கில் சொர்க்கவாசல் அப்படின்னு டைட்டில் வச்ச மூவியும் நவம்பர் 29 அதுவும் ஏ சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நாள், சைலண்ட், குப்பன், திரும்பி பார், பரமன் சொல்லிட்டு நிறைய மூவிஸ் நவம்பர் 29 தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவிஸ் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஜாலியோ ஜிம்கானா, பராரி, சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவி முதல்ல தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட ஓடிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு ஒரு சில மூவிஸும் இப்போ தேட்டருக்கு வரப்போகுது. ஜிவியோட ஆக்டிங்கில் இந்த மூவிக்கு எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு மூவியுமே பெருசாக ஓடலை. பட் நெக்ஸ்ட் இருக்கா கிட்டத்தட்ட 4 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. அடங்காதுன்னு டைட்டில் வச்ச ஒரு வில்லேஜ் மூவி, 1000 ஜென்மங்கள்னு டைட்டில் வச்ச ஒரு ஹாரர் மூவி, லோக்கலிசம் கலந்தா இடி முழக்கம்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி, கௌதம் வாசுமன்னு ஜிவி பிரகாஷும் ஆக்டிங் பண்ணியிருக்கா 13 டைட்டில் வச்ச ஒரு மூவினை தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த எல்லா மூவியுமே 2025 எண்டுக்குள்ள நம்ம தேட்டர்லையும் பார்ப்போம். கமலோடைய ஆக்டிங்கில் குணா மூவியை திரும்ப ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க நவம்பர் 29. கமலோடைய ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவி வர நவம்பர் 29 திரும்பவும் நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம்.